அதிமுக ஆட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதி கோரும் கேரள அரசின் விண்ணப்பத்தை பரிசீலிக்க டெல்லியில் இன்று நடக்க இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இம்மனுவை பரிசீலிப்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கர்நாடகாவில் ஜூன் 1ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. கேரளாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமப்புறங்கள் சிறப்பான முன்னேற்றம் அடைந்துள்ளது. 1484 கோடி ரூபாயில் 6208 ஊரக சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2,56,508 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 71,960 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்களின் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் பெரியசாமி, கே.என். நேரு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா திருச்சியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டை நடத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த வாரம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி இன்று 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காய்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு மேலும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என வியாபாரிகள் கூறுவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் ஜூன் முதல் வாரம் வரை நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ரேஷன் கார்டுகளுக்கு இம்மாத இறுதிக்குள் மே மாத ஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளரை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிய காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். கடவுளின் பெயரால் காமலீலையில் ஈடுபட்ட அவர் இதேபோன்று எத்தனை பெண்களை ஏமாற்றியுள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 160 ரூபாய் உயர்ந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,740 ரூபாய், வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து மீண்டும் 1 கிராம் 101 ரூபாயாக உள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் கூலி தொழிலாளியின் 17 வயது மகளுக்கு 6 மாதமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டி வீட்டில் இருந்தபோது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த ஒருவரை கைது செய்த போலீசார் 5 பேரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.